லண்டன் நோக்கி பறந்து வந்து கொண்டிருந்த ஒரு விமானம் நடுவானத்தில் வைத்து அவசரமாக திசை திருப்பப்பட்டு வேறொரு நாட்டில் தரையிறங்கிய சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது. அதற்கு என்ன காரணம் என்று கேட்டால் நீங்கள் கட்டாயம் ஆச்சரியப்படுவீங்கள். எனவே அது சம்பந்தப்பட்ட விவரங்களை விரிவாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். ஹோர்முஸ் நீரிணைக்கு பதிலாக புதிய மாற்று வழியொன்றை உருவாக்கி கொண்டிருக்கிறது யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் அமீரகம். எங்களுக்கு இனிமேலும் ஹோர்முஸ் நீரிணையே வேண்டாம், நாங்கள் வேறு பக்கத்தால் போகிறோம் என்று சொல்லி புதிதாக ஒரு வழியொன்றை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். எனவே அது சம்பந்தப்பட்ட தகவல்களையும் இந்த காணொலியில் பார்க்கலாம். இங்கே லண்டனில் இடம்பெற்ற வாகன விபத்தொன்றில் தமிழ் இளைஞர் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார். அது குறித்த விவரங்களையும் இந்த செய்திகளுடன் மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய உலக செய்தியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக அன்புடன் வரவேற்கின்றேன். வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். லண்டன் நோக்கி பறந்து வந்து கொண்டிருந்த ஒரு விமானம், அந்த விமானத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 180 பயணிகளோட விமானத்தினுடைய பணியாளர்கள் எல்லாரும் பறந்து வந்துருக்கைக்குள்ள எங்கேருந்து வருதுன்னு சொன்னால் ஃப்ளைட் எகிப்தினுடைய ஹேர்கடா என்று சொல்லப்படுற ஒரு நகரத்தில் இருந்து பறந்து வருது லண்டனில் இருக்கிற லூட்டன் விமான நிலையம் நோக்கி. இது வந்து ஈசிஜெட் ஃப்ளைட். உங்களுக்கு தெரியும், ஈசிஜெட் ஃப்ளைட் வந்து ஒரு பட்ஜெட் ஏர்லைன்ஸ். ஐரோப்பாவில் வந்து நிறைய நாடுகளுக்கும் நகரங்களுக்குமான சேவைகளை வழங்குகின்ற ஒரு பட்ஜெட் ஏர்லைன்ஸ் தான் ஈசிஜெட். அது வந்து பறந்து வந்து ஒன்று கேட்குள்ள நடுவானத்தில் வச்சு ஒரு பேசஞ்சர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், விமான பணிப்பெண்கள் இருக்கிறது தானே, அவைகளை கூப்பிட்டு ஒரு தகவல் ஒன்று சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த மாதிரி என்னுடைய மொபைல் ஃபோனையும் சார்ஜரையும் பவர் பேங்கையும் வந்து நான் லக்கேஜுக்குள்ளே வச்சுட்டேன், மறந்து போய் அதுக்குள்ளே வச்சுட்டேன்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று கொடுக்குறார். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்போ. நடுவானத்தில் பறந்து வரைக்கும் இப்படி சொன்னால் ஏன்னு சொன்னால், நோமலாக அந்த பெரிய லக்கேஜ் இருக்குது தானே, அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரியான எலக்ட்ரானிக் டிவைசஸ் வைக்கவே கூடாது, கட்டச்சு வரைக்கும் வைக்கக்கூடாது. ஏதாவது ஆபத்துகள் வரலாம், நடுவானத்தில் வெடிக்கலாம், தீப்பிடிக்கலாம், எவ்வளோ பிரச்சனைகள் வரும் எலக்ட்ரானிக் டிவைஸ். அதிலே மிக முக்கியமாக பவர் பேங்கை வந்து நம்பி வைக்கவே கூடாது. எனவே எல்லா விதமான எலக்ட்ரானிக் டிவைசஸும் வந்து நாங்கள் ஜென்ரலாக வந்து ஹேண்ட் லக்கேஜில் வைக்கணும், மேலே தலைக்கு மேலே உள்ள கேபினில் வைக்கக்கூடிய மாதிரி ஹேண்ட் லக்கேஜில் வைக்கணும். இதுதான் நார்மல் நடைமுறை. அதை விட்டுட்டு பெரிய லக்கேஜுக்குள்ளே வச்சா என்ன நடக்கும், அந்த விமானத்தினுடைய கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பேக்கேஜ் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே அது போகும். அதுக்குள்ளே போனால் நடுவானத்தில் பறந்துட்டு கேட்க எடுக்கலாமா இல்லையேன்னு, அது மிகப்பெரிய ஆபத்தை வந்து கொண்டு வரும். பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏர்போர்ட்டில் வந்து நீங்கள் லக்கேஜை வந்து ட்ராப் பண்ண போவீங்க தானே, அங்கேயே கேட்பினோம் உங்களுடைய பெரிய லக்கேஜுக்குள்ளே வந்து ஏதாவது எலக்ட்ரானிக் டிவைசஸ் இருக்கா, லேப்டாப் இருக்குதா, பவர் பேங்க் இருக்கான்னு கேட்பினோம். கேட்டு அப்படி ஏதாவது உள்ளுக்குள்ளே இருந்தால் உடனடியாக வெளியில் எடுங்கோ, ஹேண்ட் லக்கேஜுக்குள்ளே வையுங்கன்னு சொல்லித்தான் விடுவினோம். அப்போ விமான நிலையத்தில் வந்து அங்கே இருக்கிற ஸ்டாஃப் கேட்கும்போது நாங்கள் உண்மையை சொல்லணும், மறைக்கக்கூடாது. தவறுதலாக வச்சா கூட மறந்து போய் வச்சுட்டேன்னு அதை எடுக்கிறேன்னு சொல்லி அதை எடுத்துருவோம் அந்த ஸ்பாட்டில் வச்சு. அதுதான் சரியாக இருக்கும். ஜென்ரலாகவே வைக்கக்கூடாது, அப்படியே தவறுதலாக வச்சாலும் அதை எடுத்துடணும். ஆனால் இந்த பேசஞ்சர் யார் ஆளுன்னு தெரியல, இந்த பேசஞ்சர் என்ன செய்யக்காரன்னு சொன்னால், தன்னுடைய மொபைல் ஃபோனை வந்து சார்ஜரில் போட்டபடி, அதாவது வந்து பவர் பேங்கோட கனெக்ட் பண்ணி சார்ஜில் போட்டபடி அப்படியே தூக்கி லக்கேஜுக்குள்ளே வச்சு அப்படியே லக்கேஜை மூடி போட்டு கொடுத்து விட்டுருக்கார். நடுவானத்தில் போய்க்கான அவருக்கு ஒரு ஞானம் ஒன்று பிறந்து அங்கே இருக்கிற ஸ்டாஃபுக்கு, அதாவது விமான பணிப்பெண்களுக்கு சொன்னோன்னே அவைகள் அலர்ட் ஆகி உடனே ஓடி போய் பைலட்டுக்கு சொல்லினோம். அப்போ பைலட் வந்து உடனடியாக என்ன செய்கிறாருன்னு சொன்னால், விமானத்தை வந்து திருப்பி கீழே இருக்கக்கூடிய கண்ட்ரோல் ரூம்களோட கதைச்சு எங்கே தரையிறக்கலாம்னு சொல்லி கணக்காக அந்த டைமில் வந்து இத்தாலிக்கு மேலே பறந்து வந்து இருக்கணும். அப்போ இத்தாலியில் வந்து ரோம் நகரத்துக்கு கிட்டவா பறந்து வரைக்குள்ள உடனடியாக திருப்பி ரோமில் வந்து அவசரமாக தரையிறக்கப்பட்டது. நள்ளிரவு 2 மணி போல், அதாவது லூட்டனுக்கு வர வேண்டியது ரோமில் வந்து இறக்கியாச்சு. அப்போ ரோமில் வந்து இறக்கினா பிறகு என்ன செய்யணும், அவ்வளோ பேசஞ்சர்ஸையும் வந்து வெளியில் அனுப்பி போட்டு அந்த ஃப்ளைட் ஃபுல்லாக செக் பண்ணணும். அந்த லக்கேஜ் இடத்தெல்லாம் செக் பண்ணி வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்காண்டெல்லாம் பார்த்து எல்லாம் செக் பண்ணி, அதில் ஒரு சில பேசஞ்சர்ஸுக்கு வந்து ஹோட்டல்ஸ் கிடைக்கலன்னு சொல்லி அங்கே டெர்மினல்லே வந்து உறங்கினார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கு பிறகு அடுத்த நாள் பகல் 2 மணிக்கு தான் அடுத்த ஃப்ளைட் இருந்ததாம். அதுக்கு பிறகு தான் அனைவரும் வந்து இங்கே லண்டனுக்கு வந்து சேர்ந்தார்கள் என்று சொல்லப்படுது. எனவே இது வந்து ஹாலிடே சீசன், இந்த சம்மர் ஆரம்பிக்க போது அடுத்த மாதம். எனவே எங்களில் நிறைய பேர் வந்து பயணம் செய்வோம். தயவு செய்து அதை மறக்கவே கூடாது. எந்த ஒரு காரணம் கொண்டும் எலக்ட்ரானிக் டிவைசஸை வந்து பெரிய மெயின் லக்கேஜுக்குள்ளே வந்து போடவே கூடாது. இப்போ அந்த பேசஞ்சருக்கு வந்து குற்றப்பணம் மறவிடப்படும், ஃபைன் கட்டணும். எனவே ஏன் தேவையில்லாத வேலை. எனவே இந்த ஒரு விஷயத்தில் வந்து நாங்கள் அனைவரும் அவதானமாக இருக்கணும். இந்த சம்பவம் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை இரவு இடம்பெற்றுள்ளது. லண்டனில் இடம்பெற்ற வாகன விபத்தில் தமிழ் இளைஞர் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார். இலங்கை யாழ்ப்பாணம் புங்குடுதீவை சேர்ந்த ஒரு இளைஞர் வந்து இந்த சம்பவத்தில் வந்து கொல்லப்பட்டிருக்கின்றார். என்ன நடந்திருக்குன்னு சொன்னால்,
வெள்ளிக்கிழமை அதிகாலை 2:40 மணி போல ஒரு கார் வந்து மிக வேகமாக போய் கொண்டு வந்திருக்குது. எங்கேன்னு சொன்னால் சவுத் ஹரோ பகுதியில். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஹரோ, சவுத் ஹரோ அந்த பகுதி முழுக்க தமிழ் மக்கள் அதிகம் வசிக்கிற ஒரு பகுதி. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஈஸ்ட்கோட் லேன் என்று சொல்லப்படுற ஒரு மிக முக்கியமான தெரு. சவுத் ஹரோவில் இருக்கிற எல்லாருக்குமே அந்த ரோட்டு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ரோட்டில் வந்து இந்த கார் வந்து வேகமாக போயிருக்குது. உள்ளுக்குள்ளே வந்து 3 பாய்ஸ் இருந்திருக்கிறான். 3 பேருமே வந்து தமிழாக்கள் தான். அப்போ இரவு 2:40 மணின்னு சொன்னால் ரோட்டு வந்து சும்மா ஃப்ரீயாக தானே இருக்கும். அப்போ நல்ல ஸ்பீடாக வந்து போயிருக்கணும். அப்போ போலீஸ் வந்து கண்டிருக்குது. ஏற்கனவே இந்த கார் வந்து ஸ்பீடாக போகிறத வந்து இப்போ போலீஸ் வந்து இரவில் வந்து சுற்றுக்காவல் நடவடிக்கைகள் எழுப்பினு தானே அவையில் வந்து ஏற்கனவே கண்டுட்டோம். அப்போ போலீஸ் என்ன செய்யுதுன்னு சொன்னால் இந்த காரை வந்து துரத்துவோம், பின்னால் துரத்தி கொண்டு போவோம்னு சொல்லி முடிவெடுத்து காரை எடுக்கிறதுக்கு இடையில இந்த கார் ஸ்பீடாக போயிட்டு பக்கத்தில் இருந்த ஒரு மரத்தில் வந்து வேகமாக போய் மோதினதால் அந்த 3 இளைஞர்களும் வந்து காயமடைகின்றார்கள். உடனடியாக வந்து முதலுதவி படையினர், பாராமெடிக்ஸ் எல்லாம் வந்து அந்த இடத்துக்கு அழைக்கப்பட்டு ஏராளமான போலீஸ் வாகனங்கள் மற்றது ஆம்புலன்ஸ் எல்லாம் அழைக்கப்பட்டு ஒரு ஏர் ஆம்புலன்ஸ் கூட வந்தது. அப்போ அந்த பகுதியை வந்து மிகவும் பரபரப்பாக காணப்பட்டது. அப்போ உடனடியாக அந்த ஸ்பாட்டில் வச்சு அவர்களுக்கு சிகிச்சை வழங்கப்பட்டது. இருந்தாலும் அதில் வந்து ஒருவர் வந்து சிகிச்சை பலனில்லாமல் உயிரிழந்திருக்கின்றார். 29 வயதுடைய இளைஞர், யாழ்ப்பாணம் புங்குடுதீவை சேர்ந்த மகேஸ்வரன் பிரவீன் என்று சொல்லப்படுற ஒரு இளைஞர் வந்து சம்பவ இடத்திலே வந்து உயிரிழக்கிறார். இந்த சம்பவம் நடந்த இடம் வந்து உங்கள் எல்லாருக்குமே பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். என்ன சொன்னால் சவுத் ஹரோ பகுதியில் வந்து நிறைய தமிழாக்கள் நீங்கள் அடிக்கடி போயிட்டு வர ரோட் தான். அந்த ஈஸ்ட்கோட் லேன் எண்டில் வந்து ஒரு பெரிய ரவுண்ட் அபவுட் ஒன்று இருக்குது. அந்த ரவுண்ட் அபவுட்டோட அந்த லேன் வந்து முடிஞ்சிடும். அதுக்கு அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபீல்ட் அண்ட் ரோட் என்ற ஒரு ரோட்டும், அதுக்கு நேரம் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் விக்டோரியா ரோட் என்ற ரோட்டும் போகும். அந்த ரவுண்ட் அபவுட் தான். அதில் நிறைய மரங்கள் எல்லாம் இருக்குது. அதில் ஒரு மரத்தில் தான் இந்த கார் போயிட்டு மோதி இருக்குது. எனவே வேகமாக சென்றது தான் காரணம் என்று சொல்லி முதல்கட்ட விசாரணைகளில் வந்து போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். ஏனைய 2 பேரும் வந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் அமீரகம் வந்து புதிய திட்டம் ஒன்றை ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதாவது இந்த திட்டம் வந்து ஹோமுஸ் நீரிணைக்கு பதிலாக மாற்று திட்டம் என்று சொல்லி. ஏன்னு சொன்னால் ஹோமுஸ் நீரிணை வந்து திறக்குமா திறக்காதா என்ற ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று போய் கொண்டிருக்குது. அப்போ வந்து ஈரானுக்கு கட்டணம் செலுத்தி தான் போகணும் என்று சொல்லி நிலப்பாடு இருக்குது. அப்போ ஏனைய நாடுகள் வந்து கட்டணம் செலுத்தி கொண்டு போகிறதுக்கு ஓகே. ஆனால் யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கு வந்து ஒரு கௌரவ பிரச்சனை இருக்குன்னு தானே. ஏன்னு சொன்னால் யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கும் ஈரானுக்கும் வந்து ஆகாது. 2 நாடுகளுக்கும் இடையில் தனி லைனில் ஒரு பகை ஒன்று போய்கொண்டிருக்குது. எனவே யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் பார்த்துச்சுது, நாங்கள் வந்து இனிமேலும் ஹோமுஸ் நீரிணையில் தங்கி இருக்க போகிறதில்லை, செப்பரேட்டாக தனி ஒரு பைப் லைன் ஒன்று போடுறோம்னு சொல்லி மிக நீளமான பைப் லைன் ஒன்று 400 கிலோமீட்டர் நீளமான பைப் லைன் ஒன்று போட ஆரம்பித்து இப்போ அதனுடைய அரைவாசி வேலை முடிஞ்சுதான். 50% வேலை வந்து பூர்த்தி ஆகிட்டாம். ஏன்னு சொன்னால் அவ்வளவு மின்னல் வேகத்தில் வந்து இரவு பகல் பார்க்காமல் ஏராளமான பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் களத்தில் இறக்கப்பட்டு மிக வேகமாக அந்த பைப் லைன்ஸ் வந்து போடப்படுது. இந்த பைப் லைன்ஸ் வந்து 400 கிலோமீட்டர் நீளம் என்று சொன்னால் எங்கே இருந்து எங்கே வரைக்கும் போகுதுன்னு சொன்னால் அபுதாபி இருக்குது தானே. அபுதாபியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு எண்ணெய் வயல் ஒன்று இருக்குது யுனைடெட் அரபு எமிரேட்ஸில். ஹப்சான் என்று சொல்கிறது, ஹப்சான் எண்ணெய் வயல் என்று சொல்லி அங்கே இருந்து ஆரம்பித்து அங்கே அரபிக்கடல் இருக்குது தானே, அதாவது ஹோமுஸ் நீரிணைக்கு வெளியில் இங்கே அரபிக்கடல் இருக்குது தானே, அதில் இருக்கக்கூடிய யுனைடெட் அரபு எமிரேட்ஸினுடைய மிகப்பெரிய ஒரு துறைமுகம் ஒன்று இருக்குது. அதை தான் சொல்கிறது ஃபுஜைரா துறைமுகம் என்று சொல்லி. இப்போ கிட்டல போன கிழமை வந்து அதன் மேலே தாக்குதல் கூட நடத்தப்பட்டது. அது வந்து தனியாக சும்மா வெறும் துறைமுகம் மட்டுமில்லாமல் அங்கே வந்து பெரிய எண்ணெய் குதங்கள் எல்லாம் பெரிய பெரிய சைஸில் இருக்காம். ஏராளமான எரிபொருளை வந்து சேமித்து வைக்கக்கூடிய எண்ணெய் கிடங்குகளை வந்து பெரிய பெரிய சைஸில் இருக்காம். ஒரு மிக பிரம்மாண்டமான துறைமுகம் என்று வைங்களேன். எனவே இங்கே இருக்கக்கூடிய ஹப்சானையும் அங்கே இருக்கக்கூடிய ஃபுஜைராவையும் வந்து இணைக்கக்கூடிய மாதிரி கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் நீளமான இந்த பைப் லைன்ஸ் வந்து மிக வேகமாக போடப்படுது. 2027 ஆண்டுகளில் வந்து கம்ப்ளீட் பண்ணி அதை ஓப்பன் பண்ணணும் என்று சொல்லி இப்போ யுனைடெட் அரபு எமிரேட்ஸினுடைய மன்னர் வந்து கட்டளையிட்டிருக்கார் என்று சொல்லப்படுகிறது. எனவே இன்னுமே வந்து பணிகள் வந்து வேகமாக நடக்குது. இது வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சா பிறகு அதுக்கு பிறகு ஹோமுஸ் நீரிணையை வந்து நம்பியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே வந்து இந்த பைப் லைன்ஸு கூடாகவே இந்த பிரமாண்டமான குழாய்களுக்கு கூடாகத்தான் செய்ய முடியும் என்று சொல்லப்படுது. ஒரு நாளைக்கு 18 லட்சம் பேரல் எரிபொருளை வந்து கடத்த முடியுமாம் இந்த பைப் லைன் சூடாக. அப்போ 18 லட்சம் பேரல் வந்து இந்த பைப்புகளால் போகும். இது ஒன்று. 2வது வந்து யுனைடெட் அரபு எமிரேட்ஸினுடைய ஏனைய பகுதிகளில் உற்பத்தி செய்யப்படுற எரிபொருள் இருக்குது தானே, எல்லாமா சேர்த்து ஃபுஜைராக்கு கொண்டு வரப்பட்டு ஃபுஜைரா போர்ட்டில் இருந்து ஒரு நாளைக்கு 36 லட்சம் பேரல் எரிபொருளை வந்து ஏற்றுமதி செய்ய முடியுமாம் என்று சொல்லி. அதாவது இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு பேரல் ஏற்றுமதி செய்தோ யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் இப்போ வந்து எவ்வளோ ஏற்றுமதி செய்தோ அதை விட வந்து அதிகம் இந்த 36 லட்சம் பேரல் என்று சொல்லப்படுது. எனவே இந்த திட்டம் வந்து மிக விரைவில் 2027 ஆண்டுகளில் வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும் என்று சொல்லி
கட்டளை போடப்பட்டு இப்போ மின்னல் வேகத்தில் வந்து வேலைகள் நடந்து கொண்டிருக்குது. இதனுடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த திட்டத்தினுடைய பேர் மேற்கு கிழக்கு குழாய் வழித்தடம். மேற்கு கிழக்கு குழாய் வழித்தடம். இதை வந்து ஆப்ரேட் பண்ணுறது, இதை செய்கிறதாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அட்னோக் என்று சொல்லப்படுற ADNOC என்று சொல்லப்படுற ஒரு நிறுவனம். அது வந்து யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் இருக்கக்கூடிய மிக பிரபலமான ஒரு எண்ணெய் நிறுவனம். இந்த திட்டத்துக்கு வந்து பெருந்தொகை பணத்தை யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் செலவிடுகிறது என்று சொல்லி இந்த செய்தியில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. இவ்வளவு காசு செலவழித்து இவ்வளோ பெரிய பைப் லைன்ஸ் எல்லாம் போட்டு இவ்வளோ பீரங்கி வேலை பார்க்குறதும் பார்க்க பேசாமல் ஈரானோட ஒற்றுமையாக இருக்கலாமே, பக்கத்து நாடு தானே, கதைச்சி பேசி உள்ள பிரச்சனை எல்லாத்தையும் ஷார்ட் அவுட் பண்ணி ஒற்றுமையாக இருந்துட்டா ஒரு பிரச்சனையுமே இல்லை, ஹோமுஸை வந்து பயன்படுத்தலாம் தானே. என்ன நடக்குன்னு தெரியல. இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.